இப்போ செகண்ட் ரவுண்ட் லைவ்ல நடந்துருச்சு. செகண்ட் ரவுண்டில் பார்த்தீங்கன்னா பயங்கரமான திருப்பும் அதே சண்டை. சுபிக்ஷா வந்து வெளியில் இருக்காங்க, மிச்சம் எல்லாரும் தான் விளையாடுறாங்க. அரோரா வந்து 0வோடு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. கமருதன் வந்து ஃபுல்லாக பார்வதி பால்ஸை எய்ம் பண்ணுறாரு. ஏன்னா அவரோட பால்ஸ் போன தடவை மொத்தமாக கமருதனுக்கு போயிடுச்சுல. அரோரா கையில் இந்த கோல்டன் பாலை விக்ரம் எடுத்துட்டாரு, பிடுங்கி வாங்கி எடுத்துட்டாரு. அதுக்கப்புறமா ஆனால் அந்த கோல்டன் பால் இனிஷியலாக விக்ரம் கிட்ட இருந்து அரோரா எடுத்து அதை திருப்பி எடுத்தாங்களான்னு தெரியாது, ஏன்னா ஃபுல்லாக கலர்ஸாக இருக்குது. பட் அரோரா கிட்டேருந்து பயங்கரமாக ஃபோர்ஸ்ஃபுல்லாக வாங்கிட்டாரு. அப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கானா வினோதனா வந்துட்டு திவ்யா கிட்ட உள்ள பால்ஸ் எடுக்க வந்தார். எடுக்க வரும்போது பேஸ்கெட்டை ஃபுல்லாக தட்டிடுச்சு. அப்போ அவங்க வந்து எடுத்து வச்சுருங்க அப்படின்னு சொன்னாங்க. உடனே அவரும் எடுத்து வச்சுட்டு திரும்பி பிடிச்சி இது பண்ண ட்ரை பண்ணார். திவ்யா அப்படியே மேலே படுத்துட்டாங்க. படுத்த உடனே சரிம்மா கையை விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு கையை எடுத்துகிட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறமா இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கமருதனுக்கும் பார்வதிக்கும் சண்டை. கமருதன் பார்வதி பால்ஸ் எடுக்க ட்ரை பண்ணாரு, பார்வதி வந்து கமருதன் பால்ஸ் எடுக்க ட்ரை பண்ணாங்க. அப்போ பிடிச்ச எல்லாத்தையும் தள்ளி விட்டுருவாங்க. தள்ளி விட்டோடனே அதே மாதிரி எடுத்து வைன்னு சொல்லும்போது பார்வதி எடுத்து வைக்க மாட்டாங்க. அப்போ கமருதன் என்ன பண்ணுவாருன்னா கொஞ்சம் பால்ஸ் எடுத்து பேக்கெட்டில் வச்சுருவார். பேக்கெட்டில் வச்ச உடனே பார்வதி போயிட்டு ஃபோர்ஸ்ஃபுல்லாக அது பேக்கெட்லேருந்து எடுத்தே தருவேன்ட்டு நிற்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன், பேக்கெட்டில் இருக்கிறது ரூல் பிரேக்கு. பிக் பாஸ் என்ன பண்ணுவார், அவங்கள வந்து ரூலை இதை விட்டு வெளியில் அனுப்பிடுவார். அதை எதுக்கு போட்டு பார்வதி இவ்வளோ தூரம் கமருதனோட பேக்கெட்லேருந்து எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணணுங்கிறது எனக்கு சத்தியமாகவே புரியல. அவங்க போய் ஃபோர்ஸ்ஃபுல்லாக எடுக்க ட்ரை பண்ணுறாங்க. கமருதன் டிஃபெண்ட் பண்ணி பிடிச்சி தள்ளி விட்டுட்டாரு. சபரி எங்கேருந்து வேணாண்டா அப்படின்னு சொன்னார். உண்மையிலே பாவமாக இருந்துச்சு. ஏன்னா சபரி வந்து பார்வதியை தள்ளி விட்டுருக்கும் போது கமருதன் வந்து சபரி கிட்ட போய் சண்டை போட்டிருப்பாரு. ஆனால் இங்கே வந்து ரிட்டர்னில் சபரி வந்து நம்மளோட லைஃப் ஸ்பாயில் ஆன மாதிரி கமருதனுக்கும் ஸ்பாயில் ஆகிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அலர்ட் பண்ணுறாரு. வேண்டாம், ஏன்னா பார்வதி பண்ணுற இதில் கமருதனுக்கு கோவம் வந்துச்சுன்னா கண்டிப்பாக கமருதன் பண்ணுறது வந்து கமருதனுக்கு தான் பேக் ஃபயர் ஆகும். அவர் பிடிச்சி தள்ளுறாருன்னா வேணும்னு பிடிச்சி தள்ளலை. பார்வதி அந்தளவுக்கு டார்ச்சர் கொடுக்குறாங்க, அதுக்கு பிடிச்சி தன்னை டிஃபெண்ட் பண்ணிக்கிறதுக்காக கமருதன் தள்ளின உடனே அங்கே இருந்துட்டு எல்லோரும் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அப்புறம் பார்வதியும் போயிட்டாங்க. திருப்பி வந்து அந்த ரவுண்டு முடியும் போது என்னென்னா கானா வினோதனா 3 பாலை கையில் எடுத்துட்டார் போல இருக்குது. ஆக்சுவலாக 2 பால் தான் எப்போவுமே நம்ம கையில் இருக்கலாம், 3 பால்ஸ் எடுத்துட்டாரு. ஸோ அது வந்து தப்புன்னு எல்லாருமே கத்திருப்பாங்க. அதுக்கப்புறமா இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதுக்கு டாஸ்க் முடிஞ்சதுக்கப்புறம் கமருதன் கீழே கிடந்த 2 பால் எடுத்து உள்ளே போடுவார். கீழே கிடந்த பாலை எடுத்து போடக்கூடாதுன்னு பார்வதி சண்டை போட்டுகிட்டே இருப்பாங்க. அப்போ கமருதன் சொல்லுவார், நான் பார்த்துக்கிறேன், கீழே கிடந்த தப்பாக இருந்தால் பிக் பாஸ் சொல்லிட்டு நான் கேட்டுக்கிறேன் அப்படின்னு. அப்போ வந்து பிக் பாஸ் இன்டர்ஃபியர் ஆகி பேசும்போது பிக் பாஸ் பேசிகிட்டே இருக்காரு. இங்கே ஒரு பக்கம் பார்வதி வந்து கமருதன் கிட்ட இவர் தான் ரொம்ப நல்லவர், இவர் தான் பெரிய ஹீரோ அப்படி இப்படின்னு பயங்கரமாக கத்துறாங்க. கமருதன் சொல்கிறாரு, ஹீரோன்னு நீ சொன்னியம்மா அப்படிங்கும்போது டக்குன்னு அந்த டாப்பிக்கை சேஞ்ச் பண்ணுறதுக்கு எப்போவுமே பார்வதி வந்து இன்னொருத்தர் பேசும்போது அதை விடையும் சவுண்டு கூட்டி பேசி அந்த டாபிக் வெளியில் வர விடையாத மாதிரி பண்ணுவாங்க. அந்த மாதிரி சவுண்டு இது பண்ணி கத்துறாங்க. அப்போது திவ்யா கணேஷும் கானா வினோத் 2 பேரும் சொல்கிறாங்க பாஸ் லைனில் இருக்காருன்னு. சபரியும் சொல்கிறாரு. பட் இவங்களுக்கு அதை பற்றி கவலையே இல்லை. ஒன் சைட் பாட்டு பேசிக்கிட்டே இருக்காங்க. எனக்கு சத்தியமாகவே புரியல. பிக் பாஸ்க்கு இவ்வளோ தூரம் ரெஸ்பெக்ட் கொடுக்காத சீசன் வந்து இதுதான் ஃபஸ்ட் டைம் போல இருக்குது. கொஞ்சம் கூட ரெஸ்பெக்ட் கொடுக்காம இவங்க 2 பேரும் சண்டை போட்டுகிட்டே இருக்காங்க. அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, வினோத் வந்து இந்த இடத்துல இந்த ரவுண்டில் வந்து டிஸ்குவாலிஃபை ஆகிடுறாரு. ஏன்னா அவர் வந்து கையில் இருக்கிற பாலை 3 பால் வச்சுட்டார்ல, அதனால் ஒரு பாலை தூக்கி பாக்ஸ்குள்ளே போட்டிருப்பாரு. ஸோ ஒரு பாலை நீங்கள் திருப்பி மொத்த பாக்ஸ் அந்த நடுவில் இருந்த பாக்ஸ்குள்ளே நம்ம திருப்பி பால் போடக்கூடாது. அது போட்டதுனால அவர் டிஸ்குவாலிஃபை ஆகிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அவரும் ஓகேன்னு சொல்லிட்டு வெளியே போய் உட்காந்துட்டாரு. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பயங்கரமான சண்டை. அப்புறமா பாரு கையில் கோல்டன் பால் இருந்துச்சு, அவங்க சாண்ட்ரா கிட்டேருந்து பாதி கேட்டாங்க. அப்புறமா விக்ரம் கையில் கோல்டன் பால்ஸ் இருந்துச்சு, அவர் வந்துட்டு நான் வினோத் கிட்டேருந்து கேட்குறேன்னு சொன்னார். அப்புறம் பிக் பாஸ் வந்து இல்லை, நீங்கள் அவர்கிட்ட கேட்க முடியாது, ஏன்னா அவர் வந்து ஆல்ரெடி டிஸ்குவாலிஃபை ஆனதுனால அவர்கிட்ட எடுக்க முடியாதுன்னு சொல்லிடுவாங்க. ஸோ இது என்ன மாதிரி ஒரு விளையாட்டு அப்படிங்கிறதே எனக்கு கெஸ் பண்ணவே முடியல. கொஞ்சமும் பிக் பாஸுக்கு ரெஸ்பெக்டே இல்லை. எத்தனை பேர் இது லைவில் பார்த்தீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.